சொல்லுங்க மேடம். இங்க கருணாங்கிற ஒரு பேஷண்ட்டை டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நான் பில் கட்டி கூட்டிட்டு போயிடுறேன். ஓகே மேடம், கூட்டிட்டு போங்க. வாங்க சிஸ்டர், இப்பதான் வரீங்களா? ஆமா, கருணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சிஸ்டர் தயவுசெய்து கூட்டு போயிருங்க சிஸ்டர். மாப்பிள்ளை இப்படி ஆஸ்பத்திரியில பாக்குறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்கு. வாங்க போய் கூட்டு போவோம். குழந்தை மாதிரி ஊசி போட மாட்டேன்னு சொல்றா சிஸ்டர். எங்க போயிட்டான்? பாண்டி எங்க அவன்? தெரியலையே சிஸ்டர். ஏதாவது டெஸ்ட் எடுக்க கூட்டு போயிருப்பாங்களோ? அதான் டாக்டர் இப்ப அவனுக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்களே, அதனாலதான் டிஸ்சார்ஜ் பண்ணவே வந்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போகணும்? வெளியே யார்ட்டா நர்ஸ் கிட்ட கேட்போம். வாங்க. நர்ஸ் ஒரு நிமிஷம். சிஸ்டர், இந்த பெட்ல ஒரு பேஷண்ட் இருந்தாரு, அவர் எங்கன்னு தெரியுமா? நான் ஜெனரல் வார்டு தான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியாது. என்னங்க பதில் இது? பாண்டி, நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்கலாம் வா. இருங்க சிஸ்டர், இங்க பாருங்க நர்ஸ், அங்க ஒரு கருணான்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் இருந்தாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நான் மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் பார்த்த யார்ட்டையாவது கேட்டு பாருங்க. ஏன்னா கேஷ்லா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. வாங்க சிஸ்டர், ரிசப்ஷன்ல கேட்போம். என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறாங்க? சிஸ்டர் சொல்லுங்க. ஐசியூல இருந்த பேஷண்ட் எங்க போனாரு? யார்கிட்ட கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க. எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணி பாக்குறேன். அவர் எங்கே கூட்டிட்டு போல மேடம். எந்த டெஸ்டும் ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் சொல்ல மேடம். ஏங்க என்னங்க பதில் இது? எதுவுமே இல்லாம பெட்ல இருக்க பேசணும்னா அவங்க பாட்டு நினைச்சு போறதுக்கு பார்க்கா இல்ல பீச்சா? சார் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீ யார் ஃபர்ஸ்ட்? நான் இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹெட் சார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டு தான் வந்து கேக்குறோம் சார். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். சீக்கிரம் பாருங்க. மா, பேஷண்ட் அட்டென்ட் பண்ண நர்ஸ் யாரு? அதோ அவங்க தான் சிஸ்டர். சொல்லுங்க ஒரு நிமிஷம். அந்த பேஷண்ட் நேம் என்ன? கருணாகரன் சார். கருணாகரன்ற பேஷண்ட்ட செக்கப்புக்கு ஏதாவது கூட்டிட்டு போயிருக்காங்களா, இல்ல டாக்டர் எதுவும் கூட்டிட்டு போயிருக்காங்களா? அந்த பேஷண்டா வார்ட் பாய் கூட்டிட்டு போனார் சார். வார்ட் பாயா? யாரு கூட்டிட்டு போனாங்க? எங்க கூட்டிட்டு போனாங்க? அதெல்லாம் தெரியல மேடம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். யாரு கேட்டாலும் நான் பாக்கல, கவனிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத கேக்குறதுக்கு தான் நாங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்து சேர்த்தோமா? டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் பேஷண்ட் யாரா இருந்தாலும் உங்க பொறுப்பு தான். மேடம் ப்ளீஸ் மேடம், சத்தம் போடாதீங்க. இது என்ன நான் விசாரிக்கிறேன். ஐசியூ பாத்துக்கிற வார்ட் பாய உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, உடனே கிளம்பி ரிசப்ஷன் வாங்க. சார் சொல்லுங்க சார். ஏன்பா, யாராவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐசியூல இருந்து ஒரு பேஷண்ட்டை வார்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போனீங்களா? இல்ல சார், நாங்க யாரும் ஐசியூல இருந்து எந்த பேஷண்ட்டையும் வெளியே கூட்டிட்டு போல சார். ஏங்க அப்புறம் எப்படி நர்ஸ் வார்டு பாய் தான் கூட்டு போனான்னு சொன்னாங்க? அப்ப யாருக்குமே எதுவுமே தெரியலையா? என்னங்க ஹாஸ்பிட்டல் இது? சார், நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு புரியல. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சிஸ்டர் கொஞ்சம் வாங்க. வாங்க சிஸ்டர், வாங்க. சிஸ்டர், கருணாவை யார் கூட்டு போனாங்கன்னு இங்க இருக்க நர்ஸுங்க யாருக்குமே தெரியல, வார்டு பாய்க்கும் தெரியல, மேனேஜ்மெண்ட் கூட தெரியல. எனக்கு ஏதோ தப்பா படுது சிஸ்டர். எனக்கு ரொம்ப கருணாவை பிளான் பண்ணி தூக்குன மாதிரி தெரியுது. பாண்டி, என்ன சொல்ற பாண்டி? சிஸ்டர், டக்குன்னு ஏதாவது பண்ணி கருணாவை கண்டுபிடிக்கணும். ஒன்னு போலீஸ்ட்ட போகணும், இல்ல கிருபானாட்ட போகணும். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. கிருபா கிட்ட சொன்னாலும் அவர் போலீஸ் யார்கிட்டயாவது தான் சொல்லுவாரு. ஆனா அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? இப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருக்க இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பிரச்சனையான ஆளா இருக்கான். கருணாவை கண்டுபிடிக்கணும்னு போய் கேட்டா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டான். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம் சொல்லுங்க. என் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார்.
பாண்டி கருணாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சரியான ஒரு ஆள் இருக்காரு. நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். யார சொல்றீங்க? கருணாவோட ஃப்ரெண்டு ஏசி சிவா சார். பண்ணுங்க பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஹலோ, யாருங்க? சார், நான் இந்து பேசுறேன். கருணாவோட ஆ சொல்லுங்க. நான் கருணாவை டிஸ்சார்ஜ் பண்ண ஹாஸ்பிடலுக்கு வந்தேன். அந்த இடத்துல என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் உடனே இங்க வர முடியுமா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கருணாக்கு ஒன்றும் ஆகாது. நான் வரேன். நீங்க தைரியமா இருங்க. கொஞ்சமாவது சீரியஸா சார் அது இப்ப என்ன பண்ற? ஏங்க, என்னாச்சு? வந்தவங்க யார் என்னன்னு தெரிஞ்சதா? மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சொன்னாங்களா? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே புரியாம இருக்கும். எப்படியாவது கருணாவை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சிவா சார், கருணாவை ஏதோ ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கிட்டாங்கன்னு தோணுது. அவங்கள சும்மா விடக்கூடாது சார். எப்படியாவது அவங்கள பிடிச்சே ஆகணும். கண்டிப்பா சும்மா விட போறதில்ல. இங்க யார் மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ்? தோ அவர்தான். ஹலோ, நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவா. கருணா பேஷண்ட் காணாம போனதை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். சொல்லுங்க சார். உங்க ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நான் பார்க்கணும். வாங்க சார், பார்க்கலாம் வாங்க. வாங்க. வாங்க சிஸ்டர்.